தமிழன் மெடிக்கல்னு போடுறீங்க, ஏன் போடுறீங்க? தமிழ இன் தமிழன் மேடி இக்கல் ஏன் போடுறீங்க? அதுக்கு டிஏஎம்ஐ இஜட்கைஜேஎன் போட்டு டிஏஎம்ஐ எல்ஏஎன் அல்லது டிஏஎம்ஐ இஜட்கைஜேஎன் போட்டு தமிழன் போட்டு எம்இடிஐசிஏஎல்எஸ் மெடிக்கல்ஸ் போட வேண்டியானே. அது எதற்கு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலக்கிறீர்கள்? ஏன் தங்கிலீஷாக பயன்படுத்துகிறீர்கள்? மருத்துவத்தில் தான் இது மருந்துகளில் தான் கலப்படம் இருக்குன்னு பார்த்தா பேரிலே கலப்படம் இருக்குன்றீங்க. கலப்படம் எதில் வைக்கணுங்கிற விதி வேண்டாமா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மெடிக்கல் என்று சொல்லக்கூடிய சொல்லை மருந்தகம் என்று பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக. அப்போ மருந்தகம் என்று வைக்க வேண்டியானே. தமிழன் மருந்தகம், முத்து மருந்தகம், நில ஒளி மருந்தகம், தமிழ் மருந்தகம் போட வேண்டியானே. எதுக்கு ஏன் இப்படி தமிழ் மெடிக்கல் ஏன் போடுறீங்க? ஃபேன்சி ஸ்டோர் போடுறீங்க, ஏன் போடுறீங்க? பே போட்டு இன்னும் போட்டு சி போட்டு ஃபேன்சி ஸ்டோர், இசு போட்டு டோர் போட்டு ஏன் போடுறீங்க? அலங்கார வாணிப கழகம் போடலாம், அலங்கார வாணிப கடைன்னு போடலாம், அலங்கார வணிக கடைன்னு போட ஏதோ ஒரு போட வேண்டியது. இந்த சொற்கள் நிறைய பேருக்கு இங்கே தெரியலைன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேன்சி ஸ்டோருன்றது தான் யூஸ்வலாக அது கூட தமிழ் அர்த்தம் என்னென்னா நிறைய பேருக்கு தெரியல. அதற்கு என்ன காரணம் என்றால் பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பாடத்தில் இருக்கிறது. பாடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி நயப்படுத்தி சொல்லிவிட்டால் குழந்தைகளுடைய மனதில் கண்டிப்பாக அது இடம்பெறும். இப்போ ஆசிரியர்களுடைய நியமனமும் தமிழில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் தமிழ் பாடம் எடுக்கணும்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிற சொல்லே ஆங்கில சொல்லுதான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய மொழியானது கலந்து பேசப்படுகிறது. அப்படி கலந்து பேசப்படுகின்ற பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அது சிதையும். இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வத்தோடு இருத்தல். அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் நம்முடைய மொழி காலகாலத்துக்கு அழியாது. நம்முடைய மொழி எப்பொழுதும் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கான தமிழ் மொழியை போதிக்க வேண்டும் என்றால் அடிப்படை கருத்துக்களை, அடிப்படை இலக்கண அறிவுகளை, அடிப்படை இலக்கண செய்திகளை நாம் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் தமிழ் பற்றோடும் தமிழ் உணர்வோடும் வளரும்.